வாங்க தம்பி. பூ கொடுங்க. முதல்ல உன் கையால வியாபாரம் நடக்குது. ஆத்தா புண்ணியத்துல நிறைய லாபம் கிடைக்கும் தம்பி. இந்த வாங்கிக்க. இந்தாப்பா பழனி, ஒரு டீ கொடுப்பா. சீக்கிரமா ஒரு டீ எடுத்துட்டு வாடா. ஏப்பா, முன்னால நான் தானே கேட்டேன், இப்ப வந்தவரை கொடுக்குறீங்க, நியாயமா? யோ, இறங்கியா? சிப்பாய் ட்ரெஸ் போட்டிருந்தா பயந்துருவேன்னு நினைக்கிறியா? டேய் தடிமாடு, வயசான பெரிய மனுஷர் காலாலையாட எட்டி உதைக்கிற? பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் வாயும் உயிர் ஒண்ணுதான்டா. உழைக்கிறவனுக்கு தான் பசி அதிகமா இருக்கும். இனிமே இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்த உடம்புல தலை இருக்காது. பெரியவர ரொம்ப கழிச்சு போயிருக்குங்க. இந்தாங்க பணம், டிஃபனே சாப்பிட்டுக்கோங்க. நீ மகராசனா இருக்கணும்பா. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, என் கடமை தான் செஞ்சேன். என்ன அது எப்ப அரிசி கேட்டாலும் இல்லங்கிற, இத சொல்லதான் இங்க இருக்கியா? வச்சுக்கிட்டா இல்லங்கிற, எல்லாம் தீந்து போச்சு, போமா. உலகிச்சு 3 நாள் ஆகுது, பிள்ளைங்கள பட்டியா கிடக்குதுயா. சொல்லிட்டே இல்ல, போமா. இத கேட்க யாரும் இல்லங்கிற தைரியத்துல தானே பேசுறேன். தொலைச்சிடுவேன். வாடா. உள்ள இவ்வளவு வச்சுக்கிட்டு ஸ்டாக் இல்லன்னு சொல்றியா? மரியாதையை எல்லாருக்கும் கொடு. வா. முத்துத்தேவர் மக வந்ததுனால இந்த அரிசியாவது கிடைச்சது. என்ன செல்லக்கண்ணே, ஓகேமா? சௌக்கியம் தான் தம்பி. எப்படிமா இருக்க? சிப்பாயினே வணக்கம். வணக்கம் வணக்கம்.
யார் பெரியாத்தாவா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. ஆ. அம்மா அம்மா கமாச்சி அம்மா அம்மா என்னம்மா இது? அப்பாக்கு என்னமாச்சு? சொல்லுமா. அம்மா அம்மா என்னமாச்சு? அம்மா அம்மா சொல்லுமா, தங்கச்சிக்கு என்னமாச்சு? ஐயோ தாத்தையா, வெந்து போன மனசை கிண்டி பார்க்க வேணாம். நடந்ததை நான் சொல்றேன். வாயா பாப்பா வா. தாத்தையா, உங்க அப்பா நெல்லு பயிருக்கு தண்ணி வேணும்னு தூண்டு போன கிணத்தை வெட்ட போனாரு. அப்போ கடப்பார கால்ல பட்டு கிணத்துல விழுந்துட்டாரு. அப்பாவை காப்பாத்த போன காமாட்டியும் தவறி விழுந்துட்டான். தோண்டி போட்டிருந்த மண்ணு சரிஞ்சு 2 பேருமே செத்துட்டாங்க. என்ன செய்யறது? விதியோட எழுத்து நிக்க முடியுமா? நடந்ததை நினைச்சு நீயும் வருத்தப்படாம வேதனைப்பட்டு இருக்கிற உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுப்பா. போப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. நமக்கு இருக்கிறது ஒரே மகன். உங்களுக்கு ஒத்தாசை விவசாயத்தை பாத்துக்குவான்னு பார்த்தா நீங்க என்னடனா அவனை பட்டாளத்துக்கு அனுப்புறீங்க. ஏய், அத நினைச்சு நீ பெருமை பண்ணணும்டி. இவன் யாரு? இந்த முத்து தேவ மவன். வீரனா தான் இருக்கணும். இந்த நாட்டுல கலப்பையை பிடிக்கிற விவசாயியும் துப்பாக்கியை பிடிக்கிற சிப்பாயும் 2 கண்ணு. அதனால தான் என் மவனை ராணுவத்துக்கு அனுப்புறேன். உங்க பேரை நிச்சயமா நான் காப்பாத்துவேப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. காமாட்சி, அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்க. நான் லீவ்ல வந்ததும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஜாமன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். போங்கண்ணா. வெக்கத்தை பாத்தீங்களா? வரேம்மா. அப்பா நான் வரேன். சரிப்பா. அம்மா வரேம்மா. பாப்பா, ஏப்பா, காலையில இருந்து வைத்தியம் பார்க்க ஒரு ஆள் கூட வரலையே. கவலைப்படாதராம் அவனே, வந்துருவாப்புல நோயாளி. இதுக்கு பதிலா ஹோட்டல்ல மாவாட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது கிடைச்சிருக்கும். அதுலயும் கிரைண்டர் கொண்டாந்துட்டாங்க. வணக்கம். என்னப்பா மகனுக்கு போய் அப்பா வணக்கம் சொல்லிக்கிட்டு. மமனே, நோய் வந்திருக்கு. நோய் வந்துச்சா? எப்ப பாக்குச்சு? எனக்கு இல்லடா, அங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. என்னையா வேட்டிய கையில புடிச்சிட்டு வந்திருக்க? வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குது. வெளியில போனா வேட்டி இல்லாம போக கூடாது. அதான் கையிலேயே புடிச்சுக்கிட்டோம். பெரிய மானஸ்தன், கௌரவன் பரம்பரை. உட்காரியா? இதுல இங்கிலீஷ் வரையா? படிப்பா பாரு. ஒன்னால எங்க அப்பந்தல எச்சி. உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தா தெரியுது. உடம்புக்கு என்னையா பண்ணுது? நின்னா நிக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல. ஏன் பதறீங்க? ஓஹோ, நீங்க செஞ்ச வேலைக்கு பதறாம சிரிக்க சொல்றீங்களா?
கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரமா போயிட மாட்டாரு. அது சரி, சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியலைங்க. இதுக்கு போக முடியுதா? அதுவும் முடியல. எப்படி முடியும்? சாப்பிட்டா தானே போக முடியும். வேற என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத, எங்கள்கிட்ட வந்துட்டு இல்ல. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. வச்சுக்க. நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா? போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட குடிச்சா போதை வருமே, அந்த தண்ணிய சொல்றாங்க. சீமை தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒன்னையும் விட்டு வைக்கலீங்க. பீடி பீடியில தான் ஆரம்பிச்சேன், சிகரெட்டுக்கு வந்தேன், கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா, உயர்ந்த மனிதன். மேப்படி பல்லானதெல்லாம். பலானதுன்னா என்ன மவனே? 2 பிள்ளை பார்த்திருக்கேன், இது கூட தெரியலையா? இந்தா. அது கூட மறந்து போச்சா? ஆஹா. அப்பா, உனக்கு விவரம் பத்தாது. பல்லானதுன்னா வளையல சொல்றேன். ஓ. யோ, ஏன் சிரிக்கிற? சொல்லும் போதே சுகமா இருக்கு, அத மட்டும் விட்டு வைப்பேனா? வாய முடியா? வயசு 82 இருக்கும், கிளடு தட்டுற வரைக்கும் இந்த ஆடி இருக்கிய. யோ, யார பார்த்து கிளவங்கற? அவன் என் தம்பியா, வயசு 28. ஓஹோ, 28 தான். இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த பிடி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய கொடுக்குறீங்க? இனிமே கட்டதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கையா. சங்கு, சேகண்டி, தாரை, தப்பட்டை, பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க. வராட்டி, விறகு, கிருஷ்ணாயிலு, தீப்பெட்டி, வேட்டியாம். ஐயோ, என்னையாச்சு? ஏன் பதறீங்க? வேற அடிக்கடி விழுந்து பயமுறுத்துறான். எதிரியா? மானம். அது வேற இருக்கா உனக்கு? மானம். கட்டை. கட்டதான் போ. யோ, அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்கு மவனே மாலை? ஆமா, நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் எவன் உயிரோட இருந்திருக்கான்? அதுவும் வாஸ்தவம் தான். ஒத்துக்கிட்டா சரிதான்.